ஏற்கனவே மகரம் ஐயா ஏற்கனவே தகரம் போல் மாறிவிட்டோம் என்று கவலைப்படுகிறார்கள். ராசியிலே தற்பொழுது ராகு ஆனவர் 18/5/2025 அன்று கும்பத்திற்கு வந்து விடுவார். சரி, இப்ப எந்தெந்த ராசிக்காரங்க உஷாரா இருக்கணும், பரிகாரம் எந்தெந்த ராசிக்காரங்க பண்ணணும்? முக்கியமான விஷயம், சனீஸ்வரருக்கு அதிக செலவு செய்து பரிகாரம் செய்தால் கோபப்பட்டு விடுவார். எப்பவுமே அவர் நீதி, நேர்மை, எளிமை, பொறுமை என்றெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்பேற்பட்ட சனீஸ்வரருக்கு பெரும் பொருட்செலவு செய்து பரிகாரம் செய்தால், அப்ப என்ன சொன்னேன், மே 27ஆம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி வரப்போகிறது. இந்த சனீஸ்வர ஜெயந்தியிலே உடனே என்ன செய்வோம் என்ற அச்சம் தேவையில்லை. சனீஸ்வரருக்கு பிடித்த மரம் வன்னி மரம். கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீராமநவமிலாம் தெரியும், புத்த பூர்ணிமா கூட தெரியும், நிறைய ஜெயந்தி விழாக்கள் கேள்விப்பட்டிருக்கேன், கருட ஜெயந்தி கூட கேள்விப்பட்டிருக்கேன். சனீஸ்வர ஜெயந்தி இப்பதான் கேள்விப்பட்டேன். அதாமா, சனீஸ்வரருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா அவனுடைய அம்மாவை பிடிக்கும். எந்த அரசியல்வாதி எல்லாம் அம்மா அம்மான்னு அம்மாவை போற்றினார்களோ, வாழ்க்கையில் பெற்றோரை போற்றினார்களோ, அவர்களை உலகம் போற்றியது. இது வரலாறே அறிந்ததுதான். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பக்தி, கடவுள் அப்படின்னு சொல்லல, நிறைய பேருக்கு ஆன்மீகம் பத்தி நிறைய பேசியிருக்காரு பவானி ஆனந்த் அவர்கள். அவருக்கு அறிமுகம் அப்படின்னு ஒண்ணு புதுசா தேவையே படாது. நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு பவானி ஆனந்த் அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. தமிழ் பக்தி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். எப்பொழுதும் போலே வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். காத்தால வரேன், ஒரு 3 மணி, நல்ல வெயில். வந்த உடனே பார்க்குறேன் ஒரு 10 நிமிஷம் தாமதம், 15 நிமிடம் தாமதம். என்னப்பா காரணம்? தாமதத்துக்கு என்ன காரணம் யோசிக்கின்றேன். வந்த உடனே கேட்கின்றேன், சகோதரி உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? உடனே சொல்கிறாங்க, நான் ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். அங்கே அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தம்பியிடம் கேட்கிறேன், தம்பி நீ என்னப்பா ராசி? நானும் அதே ரிஷப ராசிங்க, ரோஹிணி நட்சத்திரங்க. ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னாலே, எங்கே தடை தாமதம் தடங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்களோ, வலி வேதனை என்று சொல்கின்றார்களோ, கசப்பு கருப்பு என்று சொல்கின்றார்களோ, எண்ணெயை சொல்கின்றார்களோ, நம் உறவு நிலையிலே பாட்டி என்பதை சொல்கின்றார்களோ, கால் பாதத்தை சொல்கின்றார்களோ, கும்பத்தையும் மகரத்தையும் ஆளக்கூடியவனும் தற்போது மீனத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பவனால சனீஸ்வரனை குறிக்கும். நான் எப்போவுமே வந்தேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடியோக்குள்ளே முதல்ல அங்கே இருக்கிறவங்களோட ராசி நட்சத்திரம்லாம் கேட்பேன். ஏன்னா அப்போ நடக்கக்கூடிய செயல்பாடு என்பது, இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட அதுக்கு அந்த கிரகங்கள் ஏதோ ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஒன்று, இன்று நடக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது நமக்கு தற்பொழுது பூரம் நட்சத்திரத்திலே சந்திரன் சென்று கொண்டிருக்கிறது. பூரன் என்பது இந்த நிகழ்ச்சி எடுக்கும்போது பூர நட்சத்திரம், ஆண்டாள் நாச்சியார் நட்சத்திரம், அது சுக்கிரனின் நட்சத்திரம். அப்போ பூரம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரோஹிணி, ஹஸ்தம் மற்றும் திருவோணத்துக்கு மைத்திர நட்சத்திரம். அப்படின்னா நண்பர்களை சந்திப்பார்கள். ஒரு 4 நண்பர்களை சந்தித்திருக்கிறீர்கள். எனினும் இது கிருத்திகை நட்சத்திரம் என்பது அடியேனது நட்சத்திரம். எனக்கும் இது ஒரு வகையிலே பரம மைத்திர நட்சத்திரம். நிறைய நண்பர்களை சந்திப்பேன் என்றாலும் கூட ஏன் இந்த தாமதம் என்று எனக்கு யோசிக்க வைத்தது. சனீஸ்வரர் 3ஆம் பார்வையாக தற்பொழுது ரிஷபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கம்யூனிகேஷன், மீடியா. உங்களுக்கே தெரியும், எழுதுவதும் 3ஆம் இடம்தான். அருகில் உள்ள அண்டை அயலாரும் 3ஆம் இடம்தான். நம் உடம்பிலே இந்த தோல் பகுதி சொல்றோம் இல்லையா, இதுவும் 3ஆம் இடம்தான். வாக்குஸ்தானம் 2ஆம் இடம். நம் கம்யூனிகேஷன் என்பது 3ஆம் இடம். ஏதோ ஒரு தடங்களை, அதாவது டிலேட் இஸ் நாட் டினைடு என்று சொல்லுவார்களே, அந்த வகையிலே 3ஆம் பார்வையாக சனீஸ்வரர் பார்த்து கொண்டிருப்பதினாலே ஏதோ ஒரு தடங்கள் என்பது ரிஷபத்திற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம். அப்போ தடங்கள் வந்துருச்சே, அதனால பிரச்சனைகள் வருமானா? கட்டாயம் வராது. ரிஷபத்திற்கு 2லே இன்னும் 3 மாசத்துக்குள்ள குரு வரப்போறான், நல்லா தான் இருக்க போறான். கேள்விகளை கேளுங்கம்மா. இப்ப சனி பகவானால தாமதம் தடை அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப தாமதமா சனி பகவான் அடுத்த வருஷம் தான் பயிற்சி ஆகிறாரா, இல்லனா ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டாரா? இது ஒரு குழப்பமான கேள்விமா. பலரும் என்ன சொல்றாங்கன்னா,
சனீஸ்வரர். இதுல என்ன ரெண்டு கருத்து இருக்கு. ஆமா, ஒண்ணு பேரு திருக்கணிதம், வாக்கியம்னு ஒண்ணு இருக்கு. இதுல திருக்கணிதம்னா என்ன, வாக்கியம்னா என்ன அப்படின்னு உணரணும். தொண்டை கரகரன்னு இருக்கு. அப்போ தொண்டை கரகரன்னு இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், ஒரு மிட்டாயை சாப்பிட்றோம். சாப்பிட்டதும் அந்த தொண்டை கரகரப்பு சரியாகுது. மிட்டாயை சாப்பிடுவதை கண்ணால் கண்டுவிட முடியும். அதுக்கு பெயர் என்ன அப்படின்னா திருக்கணிதம் அப்படின்னு பேரு. ஆனா அந்த மிட்டாய் போய் உள்ள ஏதோ ஒரு ரியாக்ஷனை பண்ணி அந்த தொண்டை கரகரப்பு சரியாகிறது. அதற்கு பெயர் வாக்கியம் என்று பெயர், வாக்கால் உணரப்படுவதுன்னு. இப்போ திருக்கணிதம் சிறப்பா வாக்கியம் சிறப்பா என்பதை விட 2 வகையான வாகனங்கள் இருக்கிறது. அதை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் தான் பொறுப்பு. தற்பொழுது சனீஸ்வரர் என்பவர் மீனத்திற்கு இடம் பெயர்ந்து விட்டாரா என்பதற்கு உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளே பதிலை தெரிவிக்கிறது. மீனம்னு சொன்னா கடலை குறிக்கும், காலை குறிக்கும். உங்களுக்கு மீனராசி. மீனம் என்பது தவத்தை குறிக்கும். இப்போ கடல்களிலே ஆங்காங்கே சில பிரச்சனைகள், யுத்தத்திற்கான சூழல் உலகெங்கும் தோன்றிவிட்டது. ஆல்ரெடி யுத்தம் நடந்துட்டு இருக்கே, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இப்பொழுது கிழக்கு நாடுகளிலே, ஆசியாவிலும் சற்று ஏதோ ஒரு பதற்றம் வர துவங்கி இருக்கிறது. காரணம் என்ன, சனீஸ்வரரானவர் 12ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்திலே மீனத்திலே வந்து விட்டார். அப்பொழுது சனி பயிற்சி ஆகிடுச்சு. எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், சனீஸ்வரர் பயிற்சி ஆகிவிட்டார். இதனால் யாரும் பெருசா அதுக்குன்னு பயப்பட தேவையில்லை. சனீஸ்வரர் என்றால் நீதிமான், நேர்மையானவர், உழைப்புக்கேற்ற கூலியை தருபவர், ஏற்றத்தை தருபவர், மாற்றத்தை தருபவர், முன்னேற்றத்தை தருபவர், பைரவனின் பரமசீடர். அப்போ சனீஸ்வரர்னாலே அவருடைய 7ஆம் இடம் என்ற காலபுருஷ தத்துவத்திலே துலாம் ராசி, துலாம் ராசியின் சின்னம் எடை போடக்கூடிய கருவி, எடை போட நியாயத்தின் சின்னம். உங்களுக்கே தெரியும், நீதிபதி இதெல்லாம் முன்னாடி வச்சிருக்கக்கூடியது. அப்பொழுது இந்த சனீஸ்வரரானவர் தனது சொந்த வீட்டை விட்டு மீனத்திற்கு வந்து விட்டார். மீனத்திற்கு வந்த நிலையிலே அவர் சிம்மத்திற்கு கண்டக சனின்றான், கன்னிக்கும் பயமுடுத்துறான், துலாத்துக்கோ 6லே நிற்கிறார், தனுசிற்கோ அர்த்தாஷ்டமம் என்கிறார்கள். அதே போல மகரம் சற்று நிம்மதி விட்டு அப்படியே இது பண்றாங்க. எனினும் ஏற்கனவே மகரம் ஐயா ஏற்கனவே தகரம் போல் மாறிவிட்டோம் என்று கவலைப்படுகிறார்கள். ராசியிலே தற்பொழுது ராகு ஆனவர் 18/5/2025 அன்று கும்பத்திற்கு வந்து விடுவார். கேதுவானவர் சிம்மத்துக்கு செல்கிறார். உலகம் ஏதோ ஒரு கவலை நிறைந்த சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. அங்கே செவ்வாய் ஆனவர் சுஷுப்தி அவஸ்தா என்று சொல்லக்கூடிய வகையிலே மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் நடுவிலே ஊசலாடி கொண்டிருக்கிறார். கடகம் அவரது நீச்ச வீடு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப எந்தெந்த ராசிக்காரங்க உஷாரா இருக்கணும், பரிகாரம் எந்தெந்த ராசிக்காரங்க பண்ணணும்? முக்கியமான விஷயம், சனீஸ்வரருக்கு அதிக செலவு செய்து பரிகாரம் செய்தால் கோபப்பட்டு விடுவார். எப்பவுமே அவர் நீதி, நேர்மை, எளிமை, பொறுமை என்றெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்பேற்பட்ட சனீஸ்வரருக்கு பெரும் பொருட்செலவு செய்து பரிகாரம் செய்தால் எதிர்மறை விளைவுகள் வந்துவிடும். அப்ப சனீஸ்வரருக்கு என்ன பிடிக்கும்? சனீஸ்வரருக்கு பறவைகளை பிடிக்கும், சனீஸ்வரருக்கு மிருகங்களை பிடிக்கும், உணவு அளிக்கணும், பெரிய புண்ணியம்மா. அதனாலதான் சொன்னான், கிருஷ்ணனை பிடிக்கும் சனீஸ்வரனுக்கு. அதை தவிர யாருக்கு பிடிக்கும்? ஏழுமலையான் கோவிந்தனை நினைத்தாலே அவனுக்கு நாய் இனிக்கும், வாழ்வு சிறக்கும். இதெல்லாம் சனீஸ்வரருக்கு பிடிக்கும். இப்போ நடக்கக்கூடிய சூழல் என்று சொன்னால் சனீஸ்வரன் மீனத்திற்கு வந்து விட்டான். அப்போ 800 வருடங்கள் முன்னால் பவிஷ்ய மல்லிகா என்ற ஒரு நூல் இருக்கிறது. அது நீ அச்சுதானந்தர் என்பவர் இயற்றியிருக்கிறார். அந்த நூல்ல என்ன சொல்கிறார் என்றால், அருணன், வருணன், யமன், நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ இவர்கள் 3 பேரும் நெருப்பு ராசி, காற்று ராசியில் பிரவேசித்து சனீஸ்வரர் உத்திரட்டாதி முதல் பூசம் வரை வருவதற்குள் உலகத்திலே பல்வேறு காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும்லாம் எழுதி வச்சிருக்கார். அப்போ இப்போ இருந்து 2025 ஸ்டார்டடு, 2032க்குள்ள உலகத்தில் பல்வேறு மாற்றங்கள் வந்துவிடும். 2035 எல்லாம் சீர்படும். சரி, இது வரைக்கும் சீர்படுற வரைக்கும் நான் என்னதான் பண்றது? எங்கே செல்வேனோ ஐயனே, எங்கே செல்வேனோ? எல்லாருமே கவலையில தான் இருக்கீங்க. ஏற்கனவே இஎம்ஐ என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸில் இருந்து கொண்டு இப்படி ஒரு விளக்கம் இன்னைக்கு தான் கேக்குறேங்க. ஆமா, அப்போ ஆல்வேஸ் பி சியர்ஃபுல் என்கிற ஏபிசியை மறந்துவிட்டு கவலையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். இதிலிருந்து எப்படித்தான் விடுபடுறது அப்படின்னு யோசிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், சனீஸ்வரருக்கு யார் பெற்றோரை மதிக்கிறார்களோ அவர்களை தலையில் வைத்து கொண்டாடி விடுவான். இப்போ ஏற்படக்கூடிய காலச்சூழலிலே வரக்கூடிய இந்த மே மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்பது சனீஸ்வரர் ஜெயந்தி.
கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீராமநவமிலாம் தெரியும், புத்த பூர்ணிமா கூட தெரியும், நிறைய ஜெயந்தி விழாக்கள் கேள்விப்பட்டிருக்கேன், கருட ஜெயந்தி கூட கேள்விப்பட்டிருக்கேன், சனீஸ்வர ஜெயந்தி இப்பதான் கேள்விப்பட்டேன். அதாம்மா, சனீஸ்வரருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா அவனுடைய அம்மாவை பிடிக்கும். எந்த அரசியல்வாதியெல்லாம் அம்மா அம்மான்னு அம்மாவை போற்றினார்களோ, வாழ்க்கையில் பெற்றோரை போற்றினார்களோ, அவர்களை உலகம் போற்றியது. இது வரலாறே அறிந்தது தான். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? சனீஸ்வரருடைய சிறப்பே, சனீஸ்வரருடைய அப்பா சூரியனுக்கும் அவர் தாயார் சாயாதேவிக்கும் சில கருத்து வேறுபாடுகள். அப்போது சூரியனுடைய வெப்பத்தை நம்மாலே தாங்க முடியல, அந்த அம்மா எப்படி தாங்கினாங்களோ அப்படின்ற சூழ்நிலையிலும் நிழலாக கர்மாவாக தொடரக்கூடிய சனீஸ்வரர் சொன்னார், யார் ஒருவர் சனீஸ்வர ஜெயந்தியில் என் தாயையும் தந்தையும் போற்றி கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து நலனையும் தந்து விடுவேன். மே 27. இப்ப என்ன ஆகுதுன்னா, மகர ராசி என்று சொன்னால் மகரத்திலே முதலிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது உத்திராடம். உத்திராடம் என்பது சூரியனது நட்சத்திரம். அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடியவர் சனீஸ்வரர் தன் தந்தைக்கு ஒரு இடத்தை தந்ததுனால தான் அவ்வளவு பேரும் புகழும் சிறப்பும் சீரும் வந்து விட்டது என்பதை நாம் அறிகிறோம். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாதுன்னு சூரியனுக்கும் அது எங்கேயா இருந்தாலுமே உன்னை தெரிஞ்சுக்கோங்களேன், தந்தைக்கும் மகனுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். பெற்றோருக்கும் குழந்தைக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது இயல்பு. எனினும் சனீஸ்வரர் எந்த நிலையிலும் தன் தந்தையை போற்றவும் அவரை புகழவும் தவறவில்லை. அதன் காரணமாக பைரவ பெருமான் சொன்னான், சனீஸ்வரா, உலகமே என்னை கண்டு அஞ்சுகிறது, எனினும் உனக்கு ஒரு வரத்தை தருகிறேன். உன் அண்ணன் யமனை கண்டும் அஞ்சுகிறார்கள், எனினும் உனக்கு மட்டும் சிறப்பான ஒரு வரத்தை தருகிறேன். ஒரு சில நிலைகளில் நமசிவாயமாக விற்றிருக்கக்கூடிய நான் கூட உன்னை கண்டு உன்னால் சில பாதிப்புகளை ஏற்றுக்கொள்வேன் என்ற வகையிலே சனீஸ்வரருக்கு மட்டும் அப்பேற்பட்ட ஒரு வரத்தை தந்தான். அதனால்தான் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் என்ற வகையிலே சனீஸ்வரனை போற்றி புகழ்ந்தார்கள். அப்போ என்ன சொன்னேன், மே 27 சனீஸ்வர ஜெயந்தி வரப்போகிறது. இந்த சனீஸ்வர ஜெயந்தியிலே உடனே என்ன செய்வோம் என்ற அச்சம் தேவையில்லை. சனீஸ்வரருக்கு பிடித்த மரம் வன்னி மரம், வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம். முடிந்தால் மரத்தை நடலாம் அல்லது மரத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம். பலருமே இப்போ என்ன பண்ணுறான், வாஸ்துன்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டுறேன்றான். மரம் ஆக்சிஜன் தருதியா? அப்படியெல்லாம் தப்பு பண்ணிடாதீங்க. ஒரு மரத்தை வெட்டி விட்டால் 7 தலைமுறைக்கும் பாவம் சேரும், வினை சேரும். முடிந்தால் மரத்தை நெடுங்கள், மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள், வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ வீடுன்றது குப்பை போட்டால் அது ராகு பாதிக்கும். மரம் நடுறது கூட ஒரு வகையான பரிகாரம், மிக சிறந்த பரிகாரமா. ஏதோ ஒரு காற்று தரக்கூடிய மரம். நம்ம மனுஷன்னா என்ன சொல்லுவாங்க, கரிமல வாயுவை பண்றோம், அது மட்டும்தான் ஆக்சிஜனை தருது. மரத்தை நெட்டு விட்டால், அதுவும் மே 27 நெட்டு விட்டால் மிக பெரும். கோவில்ல நடணுமா? கோயில் இல்லம்மா, எங்க வேணாலும் நடலாம். மரத்துக்கு தண்ணீர் ஊற்றலாம். அதே போல எந்த வீடாக இருந்தாலும் வாஸ்து என்று சொல்லி மரத்தை வெட்டி விடாதீர்கள். மரம் வாழ்க்கையை காப்பாற்றும் அறம். மரத்தை நட வேண்டும் ஒன்று. அதே போல அன்று மே 27 அன்று ரோஹிணி நட்சத்திரத்திலே வரக்கூடியதாக விளங்கக்கூடிய தன்மைகள்லாம் அன்னைக்கு உண்டு. ரோஹிணி என்று சொன்னால் பிரம்மா. பிரம்மா என்று சொன்னால் நீங்க தாய்லாந்து போனீங்கன்னா அங்க இரவான் அப்படின்னு சொல்லி பிரம்மாவோட சிலை இருக்கும். இரவான் என்பதும் தமிழ் வார்த்தை தான். அந்த இரவான் யார் இறக்காமல் இருக்கிறான்? இறைவன் இறக்காமல் இருக்கிறான், பிரம்மன் இறக்காமல் இருக்கிறான். அப்போ அந்த அயன் காலத்ரய போதிதம் பிரம்மா பிரம்மா, சிம்பிளான லைனு. காலத்ரய போதிதம் பிரம்மா பிரம்மா. தெரியலன்னா கூட பாட்டு பாடுறேன்ல, கேட்டுக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி பிரம்மா? அது ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா கிரியேட்டர். இருக்கிறதுலயே பெரிய கிரியேட்டர் யாரு? கிருஷ்ணர் தானே. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிருஷ்ணர் கிரியேட் பண்ணதுதான். அந்த மகாபாரதத்திலேயே ஒவ்வொரு கேரக்டர்லயும் அவர் தான் பூந்து விளையாடினார். அவன் தனித்தனியா இருக்கா, ஆனாலும் அங்கே செயல்பட்டது விதி அல்ல, கிருஷ்ணனுடைய மதி. எப்போ நம்ம அறிவை பயன்படுத்துறோமோ, ஆற்றலை பயன்படுத்துறோமோ, அப்ப விதியா இருந்தாலும் அது ஒரு ஓரமா தள்ளி நின்றுடும். இதுல ஒண்ணு இருக்கு, ஜோதிடர் போறோம், ஜாதகர் சுத்தமா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டெறிஞ்சிட்டா கூட நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சா நல்லா தான் இருப்பீங்க. இது சத்தியமான உண்மை. இருக்கிறதுல தைரிய லட்சுமி இருக்கணும், இருந்துட்டா நல்லா தான் இருப்பீங்க. முதல் பரிகாரம் நான் நல்லா இருப்பேன்னு நான் நம்பணும். இருக்கிறதுல ராக்ஃபெல்லர்ல இருந்து உலக கோடீஸ்வரன், நான் சொல்றதெல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது. இவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தா மிகவும் தோஷமான ஜாதகம். அவங்க தான் உலகத்துல கோடீஸ்வரனா இருக்கான். ஏன்னா யோக ஜாதகம் இருக்கிறவனுக்கு தினமும் சாப்பாடு வந்துடும், சோம்பேறியா படுத்து தூங்கிடுவான், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டான்.
உங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறதா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறீர்கள், ஒரு 1000 பேருக்கு வேலை தர போறீங்க, கோடீஸ்வரனா மாறிடுவீங்க. இதுதான் ரகசியம். அப்ப என்ன பண்ணணும்? காலத்ரய போதிதம் பிரம்மா பிரம்மானா. அப்ப பிரம்மானா என்னன்னா, உனக்குள்ள ஆற்றல் இருக்கு, நீ தான் படைக்க போற, எவனோ ஒருத்தன் செய்ய போறான்னு நினைக்காத. முதல் விஷயம் பிரம்மா பிரம்மா. ஒரு மந்திரத்தையும் சொல்லிடுறேன். பவானி ஆனந்தனா எல்லாருக்கும் ஒரு மந்திரம் அப்படின்றது தெரியும். அப்ப என்னன்னா, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே. கிருஷ்ணாய வாசுதேவாய, முதல் லைன்ல கிருஷ்ணர் வந்துட்டார். ஹரயே பரமாத்மனே, சிவனும் வந்துட்டார். பிரணதக கிளேஷ நாசாய, உங்களுக்கு ஏதோ மனசுல இந்த பயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களை நாசம் பண்ணுது. உங்க ஜாதகமோ ஆண்டவனோ உங்களை நாசம் பண்ணல. பிரணதக கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமஹ. அப்போ கோவிந்தன் செல்வத்தை தருவான். புரியுதுங்களோ? கிருஷ்ணரை கும்பிடுங்க, சிவனை கும்பிடுங்க, உங்க மனசுல பயம் இல்லாம இருங்க, வாழ்க்கையில கோடீஸ்வரனாக போறீங்க, நல்லா இருக்கீங்க. இதுதான் நம்ம யூ தமிழ் நேயர்களுக்கு சொல்கிறேன். மே 27 வருகிறது. மரம் நடுங்கள், ஆங்காங்கே தண்ணீர் ஊற்றுங்கள், பறவைகளுக்கு அங்காங்கே உணவை தாருங்கள். இந்த பரிகாரம் செய்தால் போதும், வாழ்வு சிறக்கும். நன்றாக தான் இருக்க போகிறீர்கள். 12 ராசிக்கும் சனீஸ்வரருக்கு இது பரிகாரமாக அமையும். சிவ சிவ. 12 ராசிக்காரங்களும் இதே பண்ணா போதுமா, தனித்தனியா வேண்டாம். ஓகே. ஏதாவது இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமா கோவிலுக்கு போகணும் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இப்ப மீன ராசிக்கு வேற, மீன ராசிக்காரங்க மீன ராசியை பொறுத்த மட்டும் ஒண்ணு சொல்லணுங்க. என்னோட மிஸ்ஸஸே மீன ராசி தான். ரேவதி நட்சத்திரம் சனீஸ்வரர் பிறந்த நட்சத்திரம். மீனராசி என்றால் அங்கே சனீஸ்வரர் வரும்பொழுதுதான் வாழ்க்கையிலே அவர்களுக்கு மிகுதியான நன்மை நடக்க போகிறது. ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் நடந்துருச்சு. என் மிஸ்ஸஸுக்கே பாருங்க, நான் கிடைச்சிருக்கேன், இதோட வேற என்ன பெரிய நன்மை வேணும்? ஆமா, இதை கேட்டுட்டு அவங்களா சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் உண்மை அதுதான். எந்த பிறவியில் என்ன புண்ணியம் பண்ணார்களோ, மீன ராசி ரேவதி நட்சத்திரம், நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். எங்க மனைவி அங்க இருந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுதாங்க உண்மை. சொல்லுங்கம்மா. சிவசிவா. சோ எல்லாருக்குமான ஒரு எளிமையான பரிகாரம்ன்றது இந்த வன்னி மரம், வேப்ப மரம், அரச மரம், எந்த மரமா இருந்தாலும் அதை நட்டு வச்சாலே ஒரு முன்னேற்றம். சனீஸ்வரர் கொட்டி எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. சனி கொடுத்தால் தடுப்பார் யார்? சொல்லுங்கம்மா. நன்றிங்க. நன்றிம்மா. சிவசிவா.